நீ இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாயா? நீ இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாயா? வித்தியாசம் என்னங்க? ரெண்டும் ஒரே கேள்விதானா ஃபாதர்? அப்படிதானே யோசிக்கிறீங்க? கிடையாது. யார் வேண்டுமானாலும் இயேசுவை பற்றி அறிந்திருக்க முடியும். ஆனால் இயேசுவின் சீடர்கள், இயேசுவை அன்பு செய்யக்கூடியவர்கள், இயேசு என் அப்பா என்று அறிக்கையிடுகிறவர்கள், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுங்க. வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? It is not enough that you know about Jesus. It is all the more important that you should know Jesus. இயேசுவை பற்றி அறிந்திருப்பதை விட இயேசுவை அறிந்திருப்பதே மேல். இயேசுவை பற்றி அறிந்திருப்பதை விட இயேசுவை அறிந்திருப்பதே மேல். இன்றைய காலகட்டங்களிலே குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் நாம் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. அதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தெரியும், ஆனா இயேசுவை தெரியாது. இயேசுவை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியும் நம்ம எடுக்கிறது இல்லை, இல்லையா? எப்படி ஃபாதர் இந்த வித்தியாசப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப மனசுல இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, இந்த ஒரு மே மாதம் என்பது வெயில் நம்மை சுட்டெரிக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல, பல குடும்ப பொறுப்புகள் நம்மை சுட்டெரிக்கக்கூடிய காலமும் கூட. ஸ்கூல் ஆரம்பிக்க போது, கல்லூரி இல்லையா, கல்லூரிக்கு சீட்டு கிடைக்கணும், பிள்ளைங்க தேர்வு எழுதி ரிசல்ட் வெளியாகும், நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உலகத்தில் எது முக்கியம் என்பதை இன்றைய நாட்களிலே மக்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? எது முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு ஒருத்தங்களை கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. வேலை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, சம்பளம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, இல்லையா? நம்ம பிள்ளைங்களை கேட்டால் சோறு தான் முக்கியம்னு சொல்லும், இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் முக்கியம்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மையிலேயே முக்கியம் அப்படின்னு பவுலடிகளாரை கேட்ட பொழுது அவர் சொன்னது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிலிப்பியர் 3:8 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர எல்லாமே குப்பை. கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர எல்லாமே குப்பை. கரெக்டா? ஒத்துப்பீங்களா? ஏற்றுக்கொள்வோமா? என்னங்க தலையாட்ட மாட்டீங்க? ஏத்துக்க மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்ற அறிவை தவிர மற்ற எல்லாமே குப்பைன்னு பவுல் சொல்றாரு. நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்குவீங்களா? நீங்களா ஏத்துக்குவீங்களா? செல்போன் குப்பை தானே, டிவி குப்பை தானே. என்னடா எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க பாருங்க என் பக்கத்துல, இல்லையா? எல்லாமே குப்பைன்னு சும்மா வாயளவில் வாயாடுதுங்க, இல்லையா? ஆனா உண்மையிலேயே மனதளவில் இயேசுவை ஒரு உன்னதமான இடத்தில் வைத்து பார்க்கிற பக்குவம், அறிவு, ஞானம் இந்த நாட்களிலே மக்களிடம் சுத்தமா இல்லை. சும்மா வாயளவில் தான் நம்ம சொன்னோம், இயேசுதான் எனக்கு முக்கியம் ஃபாதர் அப்படின்னு நம்ம எப்படி சொன்னோம்? வாயளவில் தான் சொன்னோம், மனசார சொல்லலை, மனசார வரல. உள்ள இருந்து ஏதோ நான் கேள்வி கேட்டேங்கிறதுக்காக உங்க தலை ஆடிச்சு, அவ்வளவுதான் ஒழிய முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரும்பொழுதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கு. குடும்ப பாரம், கஷ்டம், சண்டை, பிரச்சனை, கடன் தொல்லை, நோய், மகளை குறித்த பாரம், மகனை குறித்த பாரம், இல்லையா? திருமணம், கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், பிள்ளைய கல்லூரியில் சேர்க்க போறேன், இப்படி பல பாரங்கள் நம் உள்ளத்தில் முக்கியமாய் அமர்ந்திருக்கிறது. இதுதான் பெருசா இருக்கு என் மனசுக்குள்ள. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது ஃபாதர், இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, பேசும்போது என்ன சொல்லுவாங்க? நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏமா? வீட்டில் இருக்கிற பிரச்சனையே மனசுல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு.
அதுதான் பெருசா இருக்கு. கரெக்டா? பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே அதற்கு ஒரு வழி உண்டு என்பதை சொல்லவே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். என் பாரத்திற்கு ஒரு வழி உண்டு. நான் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா என்ன அர்த்தம்? கடவுளை போற்றுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாரத்திற்கு, என்னுடைய குழப்பத்திற்கு, என்னுடைய கஷ்டங்களுக்கு, என்னுடைய வேதனைகளுக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி எது ஃபாதர்? நான் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு பதில்தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு. நான் கேட்ட அந்த முதல் கேள்வியின் பதில், டு யூ நோ ஜீசஸ்? நீ இயேசுவை அறிந்திருக்கிறாயா? மகனே, மகளே, அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வழி உண்டு. நான் இயேசுவை பற்றித்தான் அறிந்திருக்கிறேன் என்றால் வழி இன்னமும் உங்களுக்கு திறக்கவில்லை என்று பொருளா? ஃபாதர், இயேசுவை அறிந்திருக்கிறாயான்னு எப்படி சொல்றது ஃபாதர்? ஒசேயா 6வது அதிகாரம் 6வது வசனம் எடுங்க, சீக்கிரமா எடுங்க பார்ப்போம். ஒசேயா 6:6. நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். கடவுளை அறியும் அறிவே நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். கடவுள் சொல்றாரு பாருங்க, இது ஆண்டவரே நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை. அவர் சொல்றாரு, கடவுளை அறிய விரும்பும் அறிவு. கவனிச்சிங்களா இல்லையா? கடவுளை அறிய விரும்பும் அறிவு. நாலேஜ் ஆஃப் நோயிங் காட். நாலேஜ் ஆஃப் நோயிங் காட் ஆர் டிசைரிங் த நாலேஜ் ஆஃப் காட். கடவுளை அறிய விரும்பும் அறிவு. எதை அறிய விரும்புகிறாய் மகனே, மகளே? எதை அறிய விரும்புகிறாய்? பசங்க சொல்லுவாங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். வெரி குட். எதை அறிய விரும்புகிறாய்? எங்க வீட்டுக்கார் மனசுல என்ன ஓடுதுன்னு அறிய விரும்புறேன் ஃபாதர். எதமா அறிய விரும்புற? உம்முன்னு இருக்கிறார் ஃபாதர், என்னதான் யோசிக்கிறார்னு வெளியில தெரியவே மாட்டேங்குது. அதையே நான் அறிய விரும்புகிறேன். நம்ம அவரை கேட்டால் அவர் அதான் சொல்வார், அவ மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியல ஃபாதர், அப்படியே என்னை பார்க்குறா இல்லையா, அதையே நான் அறிய விரும்புகிறேன். இதெல்லாம் முக்கியமா வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. எதை அறிய விரும்புகிறாய்? எதை அறிய விரும்புகிறாய்? ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, கடவுளை அறிய விரும்பும் அறிவையே நான் விரும்புகிறேன். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை தானே நம்மளும் விரும்பணும். ஆமாவா இல்லைங்களா? இல்லையா? கடவுள் எதை விரும்புகிறார் நம்மிடம்? அவரை அறிய விரும்பும் அறிவையே விரும்புகிறார். அதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க.